பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் எதற்காக பார்க்கும்போது சமீபத்தில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த இந்த நிலையில தான் நீட் தேர்வு கட்டாயம் என்பதை கைவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தி விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த கடிதம் தொடர்பான விவரங்கள். இளங்கலை பிசியோதெரபி மற்றும் இளங்கலை ஆக்குபேஷனல் போன்ற துணை மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிட வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல இந்த நீட் தேர்வை கைவிட வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய துணை மருத்துவம் மற்றும் சுகாதார பணிகள் ஆணையம் வர இருக்கும் கல்வியாண்டு முதல் இளங்கலை பிசியோதெரபி மற்றும் இளங்கலை ஆக்குபேஷனல் தெரபி ஆகிய 2 பட்டப்படிப்புகளில் சேருவதற்கு தேசிய நுழைவு தேர்வான நீட் தேர்வு கட்டாயம் என்று அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு அவசரமான மற்றும் தன்னிச்சையான முடிவு. இதனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த முடிவை கைவிட வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய தகவலில் இருந்து தெளிவாக இந்த தகவல் தெரிய வருகிறது. எனவே பிரதமர் இதனை கைவிட வேண்டும் அப்படின்னும் அரசமைப்பு சட்டப்படி சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய 2 துறைகளுக்கும் பொறுப்பான மாநில அரசுடன் முறையான கலந்தாலோசனைகளை செய்யாமல் இது போன்ற முயற்சிகளை எடுப்பது சரியான ஒன்று இல்லை. மாநில அரசால இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே நீட் தேர்வு MBBS போன்ற மருத்துவ படிப்புக்கு கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால 1,40,000 மாணவர்கள் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று அதிகம் கட்டணம் செலுத்தி வராங்க. அவங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க. இந்த சூழல்ல துணை மருத்துவ படிப்புக்கும் நீட் தேர்வு கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்ல. இதனை கைவிடணும் அப்படின்னு பிரதமருக்கு எழுதக்கூடிய கடிதத்துல முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.